இன்றைய காணொளியில் திருமூலருடைய பாடல்களில் பிராணாயாம பகுதியில் அடுத்த பாடலை நாங்கள் பார்க்க போகிறோம். திருமூலர் தன்னுடைய பல பாடல்களில் பல விஷயங்களை சொல்லியிருக்கின்றார். நாங்கள் பார்த்து கொண்டு வர இந்த பாடல்கள் பிராணாயாமம் சம்பந்தப்பட்ட பாடல்கள். ஏற்கனவே நீங்கள் அந்த பிராணாயாமம் சம்பந்தப்பட்ட பாடல்களை இந்த சேனலில் பார்க்கலன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதுக்குரிய லிங்க் இருக்கின்றது, அதை நீங்கள் பார்க்கலாம். பிராணாயாமம் மூச்சு காற்று எவ்வளவு முக்கியம் என்றும், மூச்சு காற்று ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது அது பிராணாயாமமாக மாறி ஆரோக்கியமான வாழ்வுக்கும் நீண்ட ஆயுளுக்கும் அது உதவுகின்றது என்பதுதான் இந்த பாடல்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதனால் நடக்கக்கூடிய பல அற்புதமான செயல்கள், அதனுடைய முக்கியத்துவம், பிராணாயாமத்தினுடைய முக்கியத்துவம், பிராணாயாமம் செய்ய செய்ய வாழ்க்கை எப்படி சாதாரணமான வாழ்க்கையில் இருந்து ஒரு தெய்வீகமான வாழ்க்கைக்கு மனமும் ஆன்மா உடம்பும் மாறுகின்றது என்பதை பற்றி இந்த பிராணாயாம பாடல்கள் சொல்லி நிற்கின்றது. இன்றைய பாடலை நாங்கள் பார்ப்போம். இன்றைய பாடல் இப்படி போகின்றது. வலியினை வாங்கி வயத்தில் அடக்கில், பளிங்கொத்து காயம் பழுக்கினும் பஞ்சாம், தெளிய குருவின் திருவருள் பெற்றால், வலியினும் வேட்டு அழியனும் ஆமே. இந்த கால அந்த பாடலை சொல்லுகிறேன் பாருங்கள். வலியினை வாங்கி வயத்ததில் அடக்கில், பளிங்கொத்து காயம் பழுகினும் பஞ்சாம், தெளிய குருவின் திருவருள் பெற்றால், வலியினும் வேட்டு அழியனும் ஆமே. இந்த பாடலில் முதலாவது வரி, வலியினை வாங்கி வயத்தில் அடக்கில். பிராணாயாமம் செய்கின்ற சாதகர் ஒருவர் இதற்கு முன்பு சொல்லப்பட்ட பாடல்களில் எப்படி பிராணாயாமம் செய்ய வேண்டும், அதாவது வினாடிக்கு எத்தனை வினாடிக்கு காற்றை உள்ளிழுத்து, எத்தனை வினாடி காற்றை வயிற்றில் வைத்து, எத்தனை வினாடி அடுத்த மூக்கு துவாரத்தால் விட வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த முறையின்படி ஒரு சாதகர் காற்றை இழுத்து அதை தன்னுடைய வயிற்றில் அடக்கி தன்வசப்படுத்தி அடக்கியிருந்தால், காற்றை ஒரு சாதகர் இழுத்து அந்த முறைப்படி இழுத்து, பிராணாயாம முறைப்படி இழுத்து அதை வயிற்றில் அடக்கி தன் வசப்படுத்தி அடக்கி வைத்திருந்தால், பளிங்கொத்தும் காயம் பழுக்கினும் பஞ்சாம், உடம்பு பளிங்கு போன்று மாசின்றி தூயதாய், அது முதுமை எய்தினும் இளமை தன்மையை உண்டாக்கும். இந்த வரிக்குள்ள நிறைய விஷயங்கள் தங்கியிருக்கு. அப்படி காற்றை பிராணாயாம முறைப்படி உள்ளிழுத்து வயிற்றில் அடக்கி வைத்து அதை வசப்படுத்தினால் உடம்பு பளிங்கு போன்று உடம்பு பிரகாசிக்க தொடங்கும். உடம்பு
மினுமினுக்க தொடங்கும். உடம்பில் ஒரு வசியம் தெரியும். அந்த உடம்பில் ஒரு விதமான ஒரு உயிராற்றல் தெரியும். அப்படி உடம்பு பளிங்கு போன்று காட்சி அடக்கும். ரெண்டாவது, அப்படிப்பட்ட உடம்பில் மாசு இருக்காது, நோய் இருக்காது, கள்ளம் இருக்காது. மாசின்றி தூயதாய் அது முதுமை எய்தினும், அது தூயதாக சுத்தமான உடம்பாக அது முதுமை எய்தாலும், வயசு வந்தாலும் அந்த முதுமையை அது வெளிக்கொணராமல் இந்த பிராணாயாமம் செய்வதனால இளமைத்தன்மையை அது உண்டாக்கும். உடம்பு பளிங்கு போல தோன்றும், உடம்பு மாசின்றி இருக்கும், உடம்பு வயசு போனாலும் முதுமை அடைந்தாலும் அது முதுமையை காட்டாமல் அது இளமையை உண்டாக்கும். அப்படி என்ற கருத்தையும் தெளிய குருவின் திருவருள் பெற்றால், இதனை தெளிஞ்சு கொள்ள ஒரு குருவினுடைய அருளையும் பெற்றுவிட்டால், வலியினும் வேட்டு அழியனும் ஆமே, அவர் உடம்பானது காற்றை விட மென்மை உடையதாகி எங்கும் செல்லும் ஆற்றல் பெற்று மேன்மை அடைவர். பிராணாயாமம் செய்து ஒரு குருவினுடைய உதவியும் ஒருவருக்கு பிறவி பயனில் கிடைத்தது என்றால், அவற்றை உடம்பு என்ன நடக்கும் என்று சொன்னால் மென்மையாகிவிடும். அவற்றை உடம்பு மென்மையாகி அதற்கு பிற்பாடு அவர் சடப்பொருளுக்கு அப்பால் ஒரு காற்று போல எங்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடிய ஒரு தன்மையை, ஒரு மேன்மையை அடைந்து விடுவார் என்று சொல்லி இந்த பாட சொல்லுகின்றது. திரும்ப பாட சொல்லுகின்றேன். வள்ளியினை வாங்கி வயத்தில் அடக்கில் பளிங்கொத்து காயம் பளிக்கினும் பஞ்சாம் தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வள்ளியினும் வேட்டு அழியனும் ஆமேன். எங்களுடைய நடைமுறை சம்பவங்களில் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஒரே நேரத்தில் 2 இடத்துல காட்சி எடுக்கிற பல சம்பவங்கள், பழைய காலத்திலான சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அந்த நிகழ்வுகள் எல்லாமே இதை அடிப்படையாக வைத்து தான் வருகின்றது. அதாவது உடம்பு காற்றை போல மாறிவிடும். உடம்பு காற்றை போல மாறிவிட்டு என்று சொன்னால், காற்று என்ன மாதிரி வேகமாக செல்லுகின்றதோ அதே போல் உடம்பும் விரும்பிய இடத்து செல்லுகின்றது. இது உண்மை. இது பழைய காலகட்டங்களில் பலர் அப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள். வள்ளலாரை பார்த்தீங்க சொன்னால், வள்ளலாருடைய கதைகளில், அவருடைய வாழ்க்கை அனுபவங்களில் பல சந்தர்ப்பங்களில் வள்ளலார் இங்கே இருந்ததுன்னு சொல்லப்படுகின்றது. அவர் இங்கே இருக்கின்ற அதே நேரத்தில் இன்னொரு இடத்துலையும் அவர் போயிருக்கிறார், அங்கேயும் நின்றிருக்கிறார் என்று சொல்லி சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. இது வள்ளலாருடைய வாழ்க்கை அனுபவம். அதே போல் அந்தோணியாரை எடுத்து பார்த்தீங்கன்றால், புனித அந்தோணியாரை பார்த்தீங்கன்றால், புனித அந்தோணியாருக்கும் இந்த வல்லமை இருந்தது. ஒரே நேரத்தில் 2 இடங்களில் நிற்கின்ற தன்மை புனித அந்தோணியாருக்கும் இருந்திருக்கின்றது. இப்படி பல பேர் இந்த தன்மையை பெற்றிருக்கின்றார்கள். ஒரே இடத்துல பல இடங்களில் நிற்கிற தன்மையை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டிருக்கும் என்றால், இந்த பிராணாயாம முறையில் இதெல்லாமே சாத்தியப்பட்டிருக்கும். உடம்பானது காற்றை விட மென்மையாகி அது எங்கும் செல்லும் ஆற்றல் பெறுகின்றது. இது இந்த பிராணாயாமத்தினுடைய பயிற்சியினுடைய தன்மையாக இருக்கின்றது. விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில்
ஒரு புதிய கண்டுபிடிப்பாக அல்லது புதிய ஒரு ஆய்வு, ஆங்கிலத்தில் சொல்கிறது போல நியூரல் மேட்ச் என்ற ஆய்வு, ஸ்டடி, நியூரோலஜி அல்ல, நியூரல் மேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஆய்வு, புதிய படிப்பு என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், தியானம் செய்கின்ற ஒருவர், மெடிடேஷன் செய்கின்ற ஒருவர் 7.5 அல்லது 8 வருடங்கள் இளமையாக தோன்றுவார் அவருடைய வளமையான வயசை விட. கூடுதலான தியானம் செய்கின்றவர், மெடிடேஷன் செய்கின்றவர் அவருடைய வயசில், உண்மையான வயசில் இருந்து 7.5 அல்லது 8 வயசு குறைவாக இளமை உடையவராக தோன்றுவார் அப்படி என்று சொல்லுகின்றார். அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னு சொன்னால், தியானம் செய்கின்ற பொழுது மூளையில், பிரெயினில் பல மாற்றங்கள் நடக்கின்றது. அதுக்கு அடிப்படை காரணம் கூட இந்த பிராணாயாமத்தில் நம்ம எடுக்கிற ஆக்சிஜன் தான். மூளையில் மாற்றங்கள் ஏற்பட்டு மூளையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற செல்ஸ் எல்லாமே இளமையான செல்ஸாக மாற்றப்படுறபடியினாலேயும் இளமையினுடைய தோற்றத்தை வலியுறுத்துகின்றது. அது உண்மை அப்படி என்று சொல்லி மெடிக்கல் சயின்ஸ், விஞ்ஞானம், மருத்துவ விஞ்ஞானம் ஒரு புதிய கண்டுபிடிப்பாக 2015 அப்படியில் அந்த ஆய்வை வெளியிட்டிருக்கின்றது. இது ஏன் அதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி உடம்பு பளிங்கு போன்று மாசின்றி தூயதாய் அது முதுமை எய்தினும், அந்த வரி போடுறது பாடலில் வருகின்றது, முதுமை எய்தினும் இளமை தன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லி இருக்கின்றது. எந்த அளவுக்கு பிராணாயாம முக்கியம், எந்த அளவுக்கு வாழ்க்கையில் மூச்சு முக்கியம், அதுக்கு கொஞ்சம் நம்ம நேரம் கொடுத்து இந்த பிராணாயாமத்தை ஒழுங்காக செய்து அதை நம்ம நம்பசப்படுத்தினால், மூச்சை, பிராணாயாமத்தை நம்பசப்படுத்தினால் பல அற்புதங்கள் நிகழும். உடம்பு பளிங்கு போல மாறும், உடம்பு மாசு இல்லாமல் இருக்கும், உடம்பு முதுமை எய்தினும் இளமையாக இருக்கும், உடம்பு காற்றை போல லேசாகும், உடம்பு எங்குமே செல்லக்கூடிய தன்மையையும் வல்லமையையும் பெறுகின்றது. இந்த ஒரு பாடல்லையே பிராணாயாமத்தில் இவ்வளவு மகத்துவம் இருக்குது என்பதை திருமூலர் அந்த பாடலில் எழுதி வச்சிருக்கின்றார். அதனால தான் உலகத்தில் பல முக்கியமான விஷயங்கள் இருந்து அந்த முக்கியமான விஷயங்களில் நம்ம நேரங்களையும் காலங்களையும் செலவழிக்கின்ற பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு முக்கியமான விஷயம் அப்படி என்று சொன்னால், நாங்கள் வாழ்வதற்கு அடிப்படை என்று சொன்னால் அது மூச்சுத்தான். அந்த மூச்சை எப்படி நாங்கள் மென்மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த பிராணாயாமம் என்ற மூச்சு பயிற்சியினூடாக வலுப்படுத்த வேண்டும். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தெரியாதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லிங்க் இருக்கின்றது. நீங்கள் அதை பார்த்து பழகி நீங்களும் ஆரோக்கியமான வாழ்வையும் நீண்ட வாழ்வையும் மகத்தான அற்புதமான பிராணாயாம தன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.